வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாரியோட சுடிதான் நம்ம கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நம்ம சால் எடுத்துகிட்டு 5.25 மீட்ரு இருக்குது. சாலுக்கு எடுத்துகிட்டு மீதி உள்ளதை நம்ம அழகாக டாப் தைக்க போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல் வாயில் தண்ணியில் அலசி போட்டு இது உள்ளே கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது லைனிங்கு 3 மீட்ரு எடுத்திருக்கேன். மீட்ரு இது 50 ரூபா சன்க்ரேப்பு. சேம் கலரில் நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு மேட்சாக. இப்போ நம்ம சாரியில் கட் பண்ணிக்கலாம். அளந்து 3 மீட்ரு சுடிதாருக்கு கட் பண்ணிக்கலாம். இது 1.5 மீட்ரு டேப்பு. இந்த அளவு வச்சு 2ஆக மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்தளவு வருது. இப்போ இதில் இருக்கிறது நமக்கு சாலுக்கு தாராளமாக போதும். பாருங்கள், இந்தளவு இருக்குது. அதாவது ஒரு 2 மீட்டர் அளவு இருக்குது. இது தாராளமாக சாலுக்கு போதும். இது நம்ம கைக்கும் இதிலே எடுத்துக்கலாம். அதாவது இந்தளவுக்கு எடுத்துகிட்டு மீத உள்ளதை நம்ம இந்தளவுக்கு அகலும் போதும் சாலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சாரியிலே போடுறது தான் சாலு. எடுத்தாச்சு. இது சாலுக்கும் கைக்கும் இதை எடுத்துக்கலாம். இதில் 3 மீட்ரு இருக்கிறது நம்ம பாடி உயரத்துக்கும் அந்த கீழே ஸ்கர்ட்டுக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபுல் வாயில் கட் பண்ணிக்கலாம். இது மடிப்பு பாகம், இதை தான் கட் பண்ணணும். ஃபுல் வாயில் தான் போகணுன்னு கிடையாது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. சாதாரண லைனையும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணியில் அலசி போட்டிங்கன்னா அது சுருங்குறதா இருந்தால் அப்படியே சுருங்கி போயிடும். நமக்கு அடுத்து சுருங்காது. அதுக்காக தண்ணியில் அலசி போட்டு எடுத்துக்கணும். லைனிங் கூட சுருங்கிறது இல்லை, ஆனால் ஃபுல் வாயில் கண்டிப்பாக சுருங்குது. ஃபுல் வாயில் ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போடுற அளவு அடுத்த டைம் போடுறப்ப அதுக்கடுத்த டைம் போடுறப்ப இருக்காது. இடுப்பெல்லாம் ரொம்ப ஏறி போயிடுச்சுன்னெலாம் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நான் 15 வைக்கிறேன் உயரம். சுற்றளவு 10.25 வைக்கிறேன். 10.25 வைக்கிறேன். தெரியுதான்னு பாரு, நல்லா ஃபுல்லாக தெரியுதான்னு பார்த்துக்கூடா. நான் வரையுது தெரியுதான்னு பாரு.
இப்போ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றளவு வந்து 10.25. இப்போ வந்து இது 4 பாகம் இருக்குது. அடியில் 2, இங்கே மேலே 2, பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்குது. இந்த மாதிரி போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக்கு, முன்னாடி வந்து நம்ம வேறு ஏதாவது நெக் வச்சுக்கலாம். அதுக்கு 3 இன்ச்சு அகலம், ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் 7 வைக்கிறேன். ஏன்னா அது ஷோல்ட்ரு வேறு நம்ம கிராஸாக கட் பண்ணுவோம், அதனால் 7 வச்சிங்கன்னா சரியாக வரும். இந்த கார்னர் வந்து 1.25 இல்லைன்னா 1.5 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஷோல்ட்ரு வந்து கிராஸாக போட்டுட்டு இப்போ வந்து ஆம்கோல் வந்து நல்லாவே வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு தையலுக்கு போயிடும். இப்போ இந்த பகுதி தான் உங்களுக்கு உள்ளே வரும் சுற்றளவு ஆம்கோலுக்கு. இப்போ வந்து கீழேருந்து 1 இன்ச்சு, சைட்லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்ம வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். அதாவது வளைவாக யூஸ் போட்டு கட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வளைவாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து சுற்றளவு 10.25 வச்சோம், இங்கே வந்து 9.25 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த உயரம் வந்து 1 இன்ச் கம்மியாகும். இங்கே இப்போ இந்தளவுக்கு நம்ம வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழேயும் கட் பண்ணிக்கலாம். இது அளவு ட்ரெஸ் கொடுக்கல, அளவு எடுத்திருந்தேன். இப்போ நெக்கு கடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஷோல்ட்ரு கம்மி பண்ணிடலாம். ஏன் இதை வந்து நான் கடைசியாக மறுபடியும் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஷோல்ட்ரு வெட்டினது போக உயரம் வந்து, அதாவது வந்து இந்த அகலம் சரியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு வளைவு கட் பண்ணுறேன். ஏன்னா சின்னதாக தான் இருக்குது. இந்த ஷோல்டருக்கே நமக்கு 1/4 இன்ச்சு போயிடுது. இப்போ கரெக்ஷன் பண்ணி நம்ம அழகாக கட் பண்ணிடலாம். ஏன்னா அளவு ட்ரெஸ் இருந்தால் நம்ம வச்சு பார்க்கலாம், அளவு இல்லை. இப்போ இந்தளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இது முன்னாடி கை கட் பண்ணிடலாம். முன்னாடி ஆம்கோல் வந்து குறைஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்தளவுக்கு குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ கீழே எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து நெக்கு வந்து தைக்கிறப்ப நம்ம ஏதாவது அப்போதைக்கு என்ன நெக்கு நமக்கு டிசைன் பண்ண தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு கட் பண்ணிடலாம். இது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியல, ரெண்டுமே ஒரே ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காகவும் இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாகவும் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நல்ல பக்கம் கெட்ட பக்கம்லாம் இருக்கா என்னன்ட்டு. இந்தளவுக்கு போட்டுட்டு
இதில் தைக்கிறது தான் இந்த பூனம், இதில் வந்து நம்ம சுடிதார் தைக்கிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். காட்டன்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு விட்டுறலாம். இந்த பூனம் மெட்டீரியலில் நம்ம தைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். 17 இன்ச் வைக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாகவே வச்சு நான் கட் பண்ணுறேன். இல்லை சப்போஸ் பத்தலை அப்படின்னா, கிராஸாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. 17 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காற்று வேற அடிக்குது. இப்போ சுற்றளவு தாராளமாக போகுது. 21 இன்ச் இருக்குது. இதில் இருக்க அகலமே போதும் நமக்கு. இப்போ மீதம் இருக்கிறத நம்ம மடித்து போட்டுக்கலாம். நல்லா பெருசாகவே இருக்குது. இதெல்லாம் நல்லா சரிப்படுத்திக்கோங்க. இது மட்டும் கட் பண்ணுறது தான் பெரிய சவாலான ஒன்று. ஏன்னா வந்து நம்ம எப்படி இழுத்து விட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு இதாயிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். இப்போ மேலே வந்து இந்த பீஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே அளவு வரைஞ்சிக்கோங்க. இது வந்து இது அதாவது கலர் மல்டி கலரில் இருக்கனால நமக்கு வரைகிறது கூட தெரியாது. உங்களுக்கு ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்காது. ஆனால் வந்து நான் சொல்கிறத வந்து கவனமாக கேளுங்க. நமக்கு வரைகிறது அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இதுக்கு என்ன ப்ளூ கலர் டிசி கட்டி போட்டாலும் தெரியாது, ஒயிட் போட்டாலும் தெரியாது, இந்த பிங்க்கு போட்டாலும் தெரியாது. அதனால் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டுக்கோங்க. அது போட்டு வரைஞ்சிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு நல்லாவே மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா இது பூனம் மெட்டீரியல்ன்றதுனால நமக்கு கண்டிப்பாக ரொம்பவே அகலம் கொடுக்கும். அதனால் நல்லாவே மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தைச்சதுக்கப்புறம் அகலமாக இருந்து நம்ம வந்து கம்மி பண்ணோன்னா அது சரியாக வரமாட்டேங்குது. சைடில் இப்படி கட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம அந்த பாடி அவட அகலத்துக்கும் இதுக்கும் அதிகமாக இருக்குது 1 இன்ச்சு அப்படின்னா இங்கே கட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஷேப்பே போயிடுது, நல்லா இருக்க மாட்டேங்குது. ரெண்டாவது தைக்கிறதுக்கும் அது பார்த்தா ஒரு ஃபினிஷிங்கோடு இல்லை. அதனால் இங்கே பூனம் மெட்டீரியல் நல்லாவே உங்களுக்கு இழுவை கொடுக்கும். அதனால் மேலே நல்லா மேலே ஏற்றிக்கோங்க. நான் 1 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கீங்க. 1 இன்ச்சுக்கு கூட ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்காது. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட மேலே ஏற்றிக்கோங்க. பூனம் மெட்டீரியலுக்கு மட்டும். காட்டனுக்கு தாராளமாக 1 இன்ச்சு போதும். இப்போ வந்து இந்த டாப்போட உயரம் வந்து 52 இன்ச்சுங்க. 15 போக, ஏன்னா 1/2 இன்ச்சு நமக்கு எப்படினாலும் தையலுக்கு போயிடும். 15 போக மீதி பார்க்கலாம். மீதி வந்து 52 வச்சு வரைஞ்சிக்கோங்க.
மீதி சொல்லிடுறேன் கிலோ எவ்வளோ இருக்குன்ட்டு. 37 இருக்குது. இப்போ 37 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சிடலாம். இதுக்கு ஃப்ளிட்ஸ் வச்சு தைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அம்பர்லா டப்க்கு அளவுக்கு அழகாக இருக்குமான்றது தெரியல. ஏன்னா பார்டர் உள்ளதுக்குன்னா நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி பூனம் இதுக்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லை. நம்ம இது மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கலாம். சின்னதாக தான் கட் பண்ணுறேங்க. ஏன்னா ரொம்ப அகலமாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியல. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சாலுமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால் எல்லாம் மேலே ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரி குண்டூசி கூட குத்தி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள், காற்றடிக்காது. சரியாக வச்சு கட் பண்ணுங்க. எப்படினாலும் நமக்கு வந்து இந்த அம்பர்லா டாப்க்கு சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். அது வந்து பிரிஞ்சு வராத மாதிரி நீங்கள் தைச்சி விட்றணும். இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மீதி இருக்க கிளாத்தை நம்ம வந்து உள்ளே வந்து பத்தாதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இது லைனிங்கும் நம்ம அதே மாதிரி அளவு வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டு நம்ம அதுக்கு கட் பண்ணோம் இல்லையா. இது ஏன் நான் வந்து இதிலே நான் கட் பண்ணலை அப்படின்னா, நம்ம வந்து இது பூனம் மெட்டீரியல் இல்லையா, அதனால் நம்ம எப்படி கட் பண்ணாலுமே வந்து அந்த கழுத்து சில நேரம் இழுத்துக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஆம்கோல் ஒரு நேரம் அதிகமாயிரும். அப்போ வந்து நம்ம
காட்டன் அதாவது லைனிங்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுல் ஆயிலு இதில் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு லைனிங் ஃபுல்லாக வச்சுட்டு மறுபடியும் அந்த பீஸு அதாவது வந்து சாரியோட பீஸை கீழே போட்டு எதிரனே நம்ம மேலே போட்டு தைக்கிறப்ப உங்களுக்கு சுத்தமாகவே கழுத்தோ இல்லை வந்து ஆம்கோலோ மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் வந்து நான் இதை வந்து தனியாக கட் பண்ணிவிட்டு ஃபுல் ஆயிலில் கட் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கோங்க. இது கைக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கை வந்து இதுக்கு ஃபுல் ஹேண்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போது இந்தளவு வந்து நமக்கு கொடுத்து வச்சு அகலம் கொடுத்துட்டு நீளமும் நமக்கு இந்தளவு இருந்தால் போதும். ஏன்னா கீழே வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் விட்டுறலாம். அதனால் வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் இது லைனிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்தளவு கட் பண்ணிக்கலாம். கைக்கு இப்போ மீதம் உள்ளதை முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். இந்த சங்கரேப் வந்து மீட்டர் 50 ரூபா தான். ஒரு கடையில் 60 ரூபா சொல்கிறாங்க, ஒரு கடையில் 55 ரூபா சொல்கிறாங்க. திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் மீட்ரு 50 ரூபா. இதே இது திண்டுக்கல்லில் தேனி அனந்தத்தில் 55 ரூபா சொல்கிறாங்க. ஒரு கடையிலையும் ஒரு ரேட் இருக்குது. சேம் வந்து நம்ம அதுக்கு எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த நேர்த்திக்கு நான் ஒரு சாண்டல் கலரு டாப் கட் பண்ணது செமையாக வந்துருச்சு. பஃப் கை வச்சு தைச்சிட்டேன் நான். கண்டிப்பாக இன்றைக்கி முடியலைனாலும் அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். ஏன்னா சைட்லாம் நாட்டு வச்சு பஃப் கை வச்சு தைச்சிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்தது. நமக்கு ரெடிமேடில் கூட அந்தளவுக்கு சூப்பராக கிடைக்காது, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து நம்ம 15 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு கீழே 52க்கு மார்க் பண்ணோம். ஆனால் இது கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றியே வச்சுக்கலாம். 51 வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா கீழே வந்து ரொம்ப தொங்குற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றியே வச்சுக்கலாம். இருக்கிறத அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டுக்கலாம். சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கீழேயும் நம்ம கட் பண்ணிடலாம். 1 இன்ச்சு கம்மி பண்ணி தான் கட் பண்ணுறேன். நம்ம மடித்து தைச்சாலுமே கொஞ்சம் மேலே ஏறும், தாராளமாக போதும். கீழே இதுக்கு வந்து நான் ஒட்டு கொடுக்கல, இருக்கிறத நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஒட்டெல்லாம் கொடுக்கல, இருந்தளவு அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்போ இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். வாங்க போய் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு
ரொம்ப நன்றி. எதுக்காக நான் லைவாக வந்து கட் பண்ணுறது போகிறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து நான் அதை கரெக்டாக எவ்வளோ சொல்கிறேன், எப்படி நம்ம அதை கட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கும் புரியும். நானும் அதை உடனே சொல்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இதை நான் வந்து லைவாக போடலைன்னா இப்போ தனியாக போய் உட்காந்து பேசி நான் போடுறது நேரம் அது டயத்தை குறைச்சி பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப என்னென்னா சில நேரம் சில விஷயங்கள் வந்து விட்டு போயிடுது. அதனால தான் வந்து நான் லைவாக போகிறேன். என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.